அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இப்போ இலங்கையில் 11 சிறுவர்கள், அதுவும் அல்சாக்கு ஓத போகிற சிறுவர்கள் 11 பேர் இறந்துள்ளார்கள். இதுதான் ஸ்ரீலங்காவில் நாங்கள் எழுப்பு. இந்த சிறுவன் காணவில்லை. இவர் கண்டுபிடித்தவர்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணவும் அவர் உயிரோடு இருப்பார்களா? இந்த இரு சிறுவர்களின் காணவில்லை, இவர்கள் உயிரோடு இருப்பார்களா? இந்த 3 பேரையும் கண்டுபிடித்தவர்கள் கீழே தொலைபேசி அழைப்பு கொள்ளுங்கள். மட்டுமில்லை, இந்த பெண்மணி கொஞ்ச நாளாகவே 2-3 மாதமாக காணவில்லை. அவர் உயிரோடு இருந்தால் உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. அதோடு இந்த பலஸ்தீன் மக்களை ஏன் விஸ்டர்கள் சம்பந்தம் பேச போகிற மாதிரி பேசி இன்னொரு நாட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த தகவல் இதுவரை வெளியாகவில்லை என்றால் இன்னும் இருக்குது. 2024 இந்த வெள்ள பிரச்சனைகளை அனுரகுமாரை எப்படி சரி செய்வார்? நம்ம ஜனாதிபதி அனுரகுமாருக்கு சீன அரசாங்கம் கொடுத்து வருட்டார். அதை நான் 4-5 வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இக்கடி 2024 25 அடுப்பதுக்கு இன்னும் ஒரு மாதமே உள்ளமை. பாலஸ்தீனில் என்ன நடக்கிறது, அங்கே லெபனான் என்ன நடக்கிறது, ஏன் 2 பேருக்கும் சம்மந்தம் பேச போகிறோம் பேசி எதுக்காக இந்த யுத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இஸ்ரேல்? இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு என்ன தொடர்பு? அன்காலத்தில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பக்கத்தில் இருந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுக்கு இந்த அளவுக்கு பிரிக்கல் என்றும், அது பக்கத்தில் சின்ன ஒரு பாலம் ஒன்று இருந்து அது இது அடித்து அந்த அடித்து அந்த பாலத்தை கொண்டு போன மட்டும் இல்லாமல் இலங்கை கொஞ்சம் பின்னுக்காயினு சொல்கிறாங்க. இலங்கை பின்னுக்காயிட்டா இல்லை இந்தியாவில் இருக்கும் 2 ஊர்கள் முழுகப்பட்டுச்சா? என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, இந்தியாவில் இருக்கும் 2 ஊர்கள் முழுகப்பட்டுச்சு தண்ணிக்குள்ளார. அந்த ஊர் இப்போ இது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இருக்க அந்த கேப்லையா இல்லை அது கொஞ்சம் தள்ளியாண்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது பொருள் நாங்கள் பார்க்கலாம். இப்போ தான் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் விரிஞ்சி இருக்கிறது. அதுக்கு கட்டுறதுக்கு 23 கிலோமீட்டர் அளவுக்கு பாலம் கட்ட வேண்டிய நிலைமையும் நெருக்கத்துக்குள்ளாகிமை. ஆனால் அன்காலத்தில் இந்தியாவும் இலங்கையும் சின்ன பாலம் ஒன்றுதான் கட்டியிருந்ததும் தெரிய வந்தமை. இது மட்டும் இல்லாமல் இந்தியா 2 ஊர்கள் அழிந்துள்ளது. இப்போ சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ இந்தியாவுக்கு இப்போ வெள்ளம் இது செஞ்சு நிற்கிது. இப்போ தமிழ்நாடும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு அங்காலையும் இப்போ வெள்ளம் இது செய்யலாம். இப்போ கடைசி புயல் தமிழ்நாட்டை தாக்குமா, இந்தியாவை தாக்குமா? இந்தியாவில் இருக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடம் கிடைக்குமா? வாங்க பார்க்கலாம்.